வணக்கம் அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மார்ச் 9 மற்றும் 10 2025 வருடம் இந்த தேதிகளில் அன்னதானம் ஆட்டோவில் சுமார் 200 பேர் வீதம் அன்னதானம் கொடுத்துருக்கோம். அன்னதானம் கொடுத்த வீடியோ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வரும் பாருங்க. இப்போ கொஞ்ச நாளா மேக்சிமம் ஆட்டோஸ்ல தான் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். மாசத்துல ஒரு மாசம்னா ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட ஆட்டோல தான் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். மேக்சிமம் 10 நாள் மட்டும்தான் முழு அன்னதானம்னு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். ஆட்டோவில் கொடுக்குற அன்னதானம் நமக்கு சின்ன சின்ன தொகைகளை கொடுக்குறவங்க அதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு நாள் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா சுத்தமா இல்லைனாலும் அண்ணாமலை அன்னதானம்னு ஆட்டோக்கள்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல பெரிய அன்னதானமும் மாசத்துல 10 நாள் 12 நாள் முழுமையா வந்துடுறது கிடையாது. அதுல ஒருத்தர் 2 பேர் தான் அதை முழுமையா ஏற்றுப்பாங்க. மீதி எல்லாமே சில்லறையா கொடுத்தது எல்லாமே ஒன்னா போட்டோம். அப்படி இல்லைன்னா கூட சுத்தமா இல்லைன்னா கூட ஒரு நாள் நம்ம போயாகணும், நம்ம பெரிய வண்டியில போயிட்டு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ற ஒரு மைண்ட் செட்டப்லயும் போயிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே வீடியோஸ்ல அதை ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க. ஆட்டோவில் போறவங்கள்ட்டும் சாதாரணமா போல அதுவும் நிறைய செலவுகள் ஆயிட்டு இருக்கு. நீங்க அதையும் வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. சுமார் கிட்டத்தட்ட 200 பேருக்குன்னா அதுக்கு தகுந்த செலவாகுது. சுமார் 400 பேருக்கு 500 பேருக்குன்னா அதுக்கு தகுந்த செலவாகுது. இப்ப கார்ல கொடுக்கற போது கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேல பொரியலோட அன்னதானம் கொடுக்குறோம். ஒயிட் ரைஸ் சாம்பார், அதுக்கு என்னென்ன சைட் டிஷோ ஒயிட் ரைஸ் சைட் டிஷோ, அதே போல வெரைட்டி ரைஸ் என்னென்ன வெரைட்டி ரைஸோ, ஊறுகாய், வாட்டர் பாட்டிலு, இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே சேர்த்து செட்டாக கொடுக்குறோம். கூட இப்போ பொரியலோட சேர்த்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வருதோ வரலையோ அண்ணாமலையார் அருளால நம்ம டெய்லி அன்னதானம் கொடுக்குறோன்ற அந்த மன தைரியத்தையும் அந்த மன ஓட்டத்தையும் கடவுள் நம்மளை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதனால எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நிறுத்தாம அன்னதானத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் இறைவனோட அருள், அண்ணாமலையாகிய எல்லாருடைய அருளும், உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு நல்ல மனம் கொண்ட ஸ்பான்சர்ஸ் வியூவர்ஸ் உங்களுடைய அருளாலையும் அன்னதானம் செய்துட்டு இருக்கோம் தினசரி. ஸோ இந்த அன்னதானங்கள் எங்களுக்கு மேக்சிமம் முழு அன்னதானம் வந்தா மட்டும்தான் எங்களால் காரில் கொடுக்க முடியும். நிறைய பேர் கேட்குறீங்க, சின்ன வீடியோ போர் அடிக்குது, பெரிய வீடியோ தான் ஓரளவுக்கு இதுவாக இருக்குன்னு. எங்களுக்கு மட்டும் என்னங்க வந்தால் நாங்கள் கொடுக்க தான் போகிறோம். ஸோ அதனால அண்ணாமலையார் எது வந்தாலும் செய்வோம், கண்டிப்பா வரலனாலும் செய்வோம். முழுக்க எல்லாமே இது கடவுளுடைய அவர் நடத்திட்டு இருக்கிற ஒரு சர்வீஸ். ஸோ அதனால இதை யார் என்ன தடுத்தாலும், இதை என்ன முயற்சி பண்ணாலும் அது கடவுள் பார்த்துப்பாரு. அண்ணாமலையார் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும். இதுக்கு முன்னாடி அன்னதானம் பண்ணவங்க, இதுக்கு மேல பண்ண போறவங்க, நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியமா வாழணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு மாசி மகம் திருவண்ணாமலையில ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி ஒன்று இருக்கு. அதே போல மாசி மகத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி இருக்கு. ஸோ அது எல்லாமே நான் சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது லென்த்தியா போகும். அதனால அதுக்கும் தனித்தனி வீடியோஸ் சேனல்ல நான் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அது ரெண்டுத்தையும் அப்லோட் பண்றேன். மாசி மகத்துடைய 4-5 வரலாறுகள் இருக்கு. ஸோ அந்த 4-5 வரலாறும் சொல்ற மாதிரி ஒரு வீடியோவும் இருக்கு. அப்புறம் நம்ம கிருபானந்த வாரியார் திருவண்ணாமலையில மாசி மகத்தன்னைக்கு தீர்த்தவாரி நடக்கும். வல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையார் திதி கொடுப்பார், தீர்த்தவாரி நடக்கும். அதை அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. ஸோ அற்புதமான இந்த காணொலிகளையும் இது கூட இணைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவுகளை கொடுத்துட்டு கை தூக்கி விட்டு இருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர் யுவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிகள். மாசி மகத்தை பத்தின ஒரு டீட்டெயிலான வீடியோ இது பின்னாடி வரும், பாருங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. வாழ்க 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 பல்லாண்டுகள், வாழ்க வளமுடன். இன்னைக்கும் மாசி மகத்திலே அண்ணாமலையார் ஒரு தோப்புல போய் வல்லாளராஜனுக்கு திவசம் பண்றார். இன்னைக்கு வல்லாளராஜனுக்கு கட்டில் இருந்தது, தொட்டில் இல்லை. 2 மனைவி, செல்வமாதேவி மல்லமாதேவி, அக்கா தங்கச்சி. 2 பேரும் ரொம்ப வேற்றுமை. 2 மனைவிகிட்டையும் குழந்தை இல்லை. திருவண்ணாமலை கோபுரம் எல்லாம் அவர் தான் கட்டினார். கோபுரம், மதில். ஆண்டவனே எனக்கு குழந்தை இல்லையே, ரொம்ப துக்கம். பரமேஸ்வரன் அவருடைய பெருமையை உலகத்துக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு சிவகணங்கள் எல்லாம் பரதேசியா வடிவெடுத்து வர சொல்லி குபேரனை பிரதம சிஷ்யனா எடுத்துக்கின்னு திருவண்ணாமலைக்கு வந்தார். நேராக அங்கே போல ஒரு கணிகை வீடு, கணிகைன தாசி போன அவன் நமஸ்காரம் பண்ணி, வேற ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ராத்திரிக்கு அது என்ன 500 ரூபாய் பேரம் பேச குபேரம் பக்கத்தில். அப்போ 500 ரூபா கொடுக்குற சாமியார் அங்கே உட்கார என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன்.
இனி அவ யாரைக்கும் உடன்ற. இப்படி 12,000 வீட்டில் 12,000 பரதேசி. இவர் வெள்ளாளங்கிட்ட போனேன். வணங்கினான். சுவாமி நான் என்ன செய்யணும்னா, நான் ஒன்றுமில்லை சன்னியாசி, ஒரு ராத்திரிக்கு ஒரு பெண் வேணும். 12,000 பேருக்கு தேவதாசி சேவகனே ஒரு பெண்மணியை அழைச்சிடும். வீடுல வராத ஒரு சாமியார் உட்காந்துங்க. ஒன்றும் புரியல. வீட்டுக்கு ஒரு சாமியார். இது என்ன கரிகாலமா? சாமியாருங்க ஏன் இங்கே வர்றாங்க? ஒன்றும் புரியல. மகாராஜா வீடு தவறாத ஒரு பரதேசி உட்காரு. திவான் நீ போய் அழைச்சிடு. முதலமைச்சர் வந்தார். அம்மா நாங்கள் உடன்பட்டாச்சு, சொல் தவற மாற்றோம். ஹரிச்சந்திரன் வாழ்ந்த நாடு. இன்றைய தினம் எங்கள் வாழ்வை ஒருத்தருக்கு ஒப்பிச்சாச்சு. ராஜாவே வந்த தாசிமார்களுக்கு தெரியுது. எல்லாரும் வந்து வணங்கினேன். அம்மா என் வீட்டுக்கு ஒரு பரதேசி வந்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் சில மணி நேரம் மனைவியாக இருக்கணும். இந்த என்ன செய்வேன்? அரதனம் நிறைய ஈவேன், செல்வம் ஆனையும் பரியும் ஈவேன், பெரியவர் விரகன் தீர்த்தால் பெற்ற தாய் எனக்காம் என்றான். அவரை தாயாரா வச்சு வணங்குவேன். மகாராஜா மன்னிக்கணும், நாங்கள் ஒப்புக்கொண்டாச்சு. கோடி பவுன் கொடுத்தாலும் சொல் தவற மாட்டோம். தாசிகள். அப்ப இனி நமக்கு வாழ்வு இல்லை என்று உயிர் விட துணிகின்றார் மன்னர். இளையம்மா சுவாமி சொல் தவறித்தானே சாக போறீங்க, என்ன கொடுங்க? ஹரிச்சந்திர மனைவி வித்தானே. நல்லது சுவாமி பாருங்க. பெட்ரூம், பச்சை ரூம் லைட்டு, ரவிவர்மா படம், பெல்ஜியம் கண்ணாடி, ஏர் கண்டிஷன், தாழம்பு ஊதுவத்தி, அந்த பஞ்ச சயனம், சிங்கப்பூர் வெல்வெட்டு. பெருமா மன்மதனை தகனம் பண்ணது. அந்த கட்டில உட்கார்ந்து நிஷ்டையில் இருக்கிறார். அந்த அம்மா நல்ல ஆடை அலங்காரத்தோடு பழங்களை ஏந்திக்கின்னு வந்தார். இவர் நிஷ்டையில் இருக்கிறார். மணி 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, அசைவு. மணி 5 ஆச்சு. கணவனா நம்ம வைவாரோ என்னமோ செய்யலையேன்னு அந்த திருவடியை தீண்டினார். அம்மானு மடியில குழந்தையா வந்து வா. ராஜா பார்த்தான், எப்படி பொழுது விழித்துக்குள்ள குழந்தை பிறகு. தந்து வர சாமியார் இல்லை, பெண்மணி என்ன நெற்றிலேயே இருந்தாரு. திருவடியை தொட்டன், குழந்தையா இருக்கு. காட்சி கொடுத்தான். வல்லாளனே உனக்கு நானே குழந்தையா வந்தேன். பெத்த பிள்ளை 10 வருடம் தேவசம் பண்ணோம். சூரிய சந்திரா உள்ள நாள் வரைக்கும் நான் தேவசம் பண்றேன். திருவண்ணாமலை எனக்கு சரியான இந்த வழி சொல்ல 5-6 வழி இருக்குது. அந்த ஒரு வழியில சுவாமி அலங்காரத்தோடு போவார். அந்த மண்டபத்தில் இறங்குற கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு அர்ஜுன் போவார். உங்க அப்பா இறந்துட்டார். உடனே அலங்காரம்லாம் பண்ணி அப்படியே கருப்பு துணி போட்டு மூடி கோயில் எடுத்துக்கோ. அது சுவாமி திட்டா, அப்பா செத்துட்டார். மாசி மகத்தன்று அது ஒரு ரூட். அது அங்க ஒரு ஆத்தங்கரை, தென்னந்தோப்பு. அங்கே வல்லாள ராஜா வன்னியர் மரபு. நம்மள படையாச்சி கவுண்டர்லாம் சொல்லுவாங்களா, அந்த மரபு. அந்த மரபினர் எல்லாம் சேர்ந்து சுவாமி வந்து அங்கே அப்பாவுக்கு சாத்தம் பண்ணி அவங்கெல்லாம் பட்டு கட்டிக்கின்னு மேலதாளத்தோட கோயிலுக்கு இன்னைக்கு நடக்கும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பெத்த புள்ள 10 ஆண்டு தேவசம் பண்ணுவான். ஆண்டவன் இன்னும் தேவசம் பண்றாரு. இந்த பதிவில் நாம் காண இருப்பது மகத்துவம் மிக்க மாசி மகம் உருவான வரலாறு மற்றும் அதன் பின்னணியில் உள்ள புராண கதைகளை பற்றி பார்க்கலாம். மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம். மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்களை தரும். எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மக நட்சத்திரமே சிறப்பு மிக்கதாக கருதப்படுகின்றது. அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் சொல்கின்றது. நாம் இப்போது மாசி மகம் உருவான வரலாற்றை பற்றி பார்க்கலாம். மக நட்சத்திரம் பெருமாளுக்கும் உகர்ந்த நாள் ஆகும். நீர்நிலை உள்ள இடங்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இதற்கு காரணமானவர் புண்டரி மகாரிஷி தான்.
திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆவலில் புண்டரீக மகரிஷி மாமல்லை கடற்கரையில் மலரை வைத்துவிட்டு பார்க்கடலுக்கு வழி ஏற்பாடு செய்ய முயற்சித்தார். அதற்காக கடல் நீரை தொடர்ந்து இறைத்துக் கொண்டிருந்தார். இவரின் தளரா முயற்சியையும் தாளாத பக்தியையும் கண்ட திருமால் ஒரு முதியவராக உருக்கொண்டு முனிவரிடம் வந்து, எனக்கு பசியும் களைப்புமாக உள்ளது, ஆகையால் ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வாருங்கள், அதுவரை நானே கடல் நீரை உமக்காக இறைக்கிறேன் என்று அனுப்பினார். முனிவரும் அவ்வாறே உணவு வாங்கி வந்து பார்த்தபோது கடல் உள்வாங்கி இருந்தது. அவ்விடத்தில் தான் வைத்த மலரை பாதங்களில் வைத்துக்கொண்டு திருமால் தரையில் பள்ளிக்கொண்டு ரிஷிக்கு காட்சி தந்தார். ஸ்ரீமன் நாராயணனே தன் திருக்கரத்தால் நீர் இறைத்த இந்த அர்த்த சேது கடலில் மகத்தன்று நீராடுவது பெரும் புண்ணியமாகும். மற்றொரு வரலாறு, பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட வருண பகவான் கடலில் மூழ்கி கிடந்தார். இந்த தோஷத்தில் இருந்து விடுபட சிவபெருமானை அவர் வணங்கினார். வருணனுக்கு சிவபெருமான் அருள் செய்து அவர் நிவாரணம் பெற்ற தினம்தான் மாசி மகம் ஆகும். இந்த நாளில் புனித நீராடுபவர்களின் பாவங்களை போக்கி அருள வேண்டும் என்று வருண பகவான் கேட்டுக்கொண்டதால் சிவபெருமானும் அவ்வாறே அருளினார். வருண பகவான் தோஷ நிவர்த்தி பெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் புனித நீராடுவது புனிதமாக கருதப்படுகின்றது. மாசி மகத்தின் மூன்றாவது வரலாறு, சக்தியே பெரியது என சிவனிடம் ஆணவத்தோடு விவாதம் செய்ததன் விளைவாக சிவனின் சாபத்தால் வலம்புரி சங்காக தாமரையில் தவம் இருந்தாள் அன்னை பார்வதி. அந்த சமயம் தட்சன் மகாராஜா தனது மனைவியுடன் வந்து யமுனை நதியில் நீராடினார். வலம்புரி சங்கினை அவர் கையில் எடுத்ததும் அது அழகிய பெண் குழந்தையாக மாறியது. அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து வந்து தாட்சாயணி என பெயரிட்டு வளர்த்தார். அம்பிகை வலம்புரி சங்காக இருந்து தாட்சாயணியாக அவதரித்த தினமும் மாசி மக நாளில்தான். அதாவது உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் தட்சனின் மகள் தாட்சாணியாக அவதரித்தார் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக இது கருதப்படுகின்றது. பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகின்றது. மற்றொரு வரலாறு, பாதாளத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகத்தன்றுதான். நாம் இப்போது மாசி மகம் கொண்டாடுவதன் பின் உள்ள மற்ற புராண கதைகளை பற்றி பார்க்கலாம். வள்ளலார் என்பவர் திருவண்ணாமலையில் அரசாண்டு வந்தார். குழந்தை இல்லாத அவர் முன் சிவபெருமான் ஒரு பாலகனாக தோன்றி அவர் இறக்கும் தருவாயில் அவர் தம் ஈம சடங்குகளை செய்வதாக வாக்களித்தார். அவ்வாறே அந்த அரசர் இறந்த அன்று சிவபெருமான் அவரின் ஈமச் சடங்குகளை செய்ததாக புராணங்கள் கூறுகின்றது. இன்று கூட மாசி மகம் அன்று சிவபெருமான் பூமிக்கு வந்து அந்த அரசருக்கு உரிய சடங்குகளை செய்வதாக நம்பப்படுகின்றது. மாசி மகத்தை பற்றி மற்றொரு புராண குறிப்புண்டு. எம்பெருமான் சிவனார் உலகத்தை அழித்து மீண்டும் உருவாக்க திட்டமிடுவதை உணர்ந்த பிரம்மா அவரிடம் மீண்டும் உலகத்தை உருவாக்குவது எப்படி என்று கேட்டார். சிவனும் பிரம்மாவிடம் ஒரு கும்பத்தில் அமிர்தத்தை நிரப்பி அதை மேரு மலை உச்சியில் வைக்க கூறினார். பிரளயத்திற்கு பிறகு உலகம் அழிந்த நிலையில் மீண்டும் அதனை உருவாக்க அந்த அமிர்த கலசத்தை வைத்த இடத்திலிருந்து உபயோகிக்க கூறினார். பிரம்மாவும் அப்படியே செய்தார். இது நடந்த தினம் மாசி மகம் ஆகும். அதாவது பிரம்மா மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் தோன்றிய அன்றே உலகை உருவாக்கினார். இறுதியாக சிறப்பு வாய்ந்த கும்பகோணம் மாசி மகம் ஏன் கொண்டாடப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். உலகத்தை படைப்பதற்காக உலக பொருட்கள் அனைத்தையும் ஒரு கும்பத்தில் வைத்தனர். அது நீரில் மிதந்து வரும் பொழுது கும்பத்தை இறைவன் அம்பால் ஈய, அதாவது முன்னால் இருக்கும் கூம்பு போன்ற கோணப்பகுதி உடைந்து விழுந்தது. அந்த இடமே கும்பகோணம் என்ற திருத்தலமாக பெயர் பெற்றது. மாசி மக தினத்தன்று கும்பகோணத்தில் உள்ள மகா மக குளத்தில் நீராட நாட்டில் பல பாகங்களிலிருந்து மக்கள் கும்பகோணத்திற்கு வருவார்கள். காசியில் பிறந்தோர்களுடைய பாவம் கும்பகோணத்தில் போகும். கும்பகோணத்தில் பிறந்தோரின் பாவம் மகாமக குளத்தில் நீராடினால் போகும் என்று புராணங்கள் பறைசாற்றுகின்றது. மாசி மக தினத்தன்று ஈழேறு 14 லோகத்தில் வசிப்பவர்களும் இத்திருக்குளத்தில் நீராட வருவதாகவும் கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி, கோதாவரி, சரையு, பொருணை
ஆகிய நதிகளும் கன்னிகளாக இங்கு வந்து இத்திருக்குளத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கின்றனர் என்றும் நம்பப்படுகின்றது. இந்த பதிவில் நாம் மகத்துவம் மிக்க மாசி மகம் உருவான வரலாறு மற்றும் அதன் பின்னணியில் உள்ள புராண கதைகளை பற்றி விரிவாக பார்த்தோம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. சிவாய நமக. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மனு கரோகரா. சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மனு கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். நமசிவாய். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மன் கரோகரா. இன்னைக்கு சாமி பேர்லயே அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும். நமச்சிவாய. குடும்பமும் எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டிங்க ஐயா. அரோகரா இதே மாதிரி சீக்கிரம் வந்துருங்க. ஓம் நமசிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மன் கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். எல்லாரும் நல்லா இருக்கும். நமச்சிவாய். சிவாய நமக. சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஐயா ஒன்னா ரெண்டா ஐயா? ஒன்று போதும். வரலாம். சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. நமசிவாய. ஐயா வந்தா தான் கூட்டு. அப்ப கார் வந்தாதான் கூட்டு. புரியல. கார் வந்தா. ஆமா. ஏன்னா இது அன்னதானம் இருக்காது இல்ல, இன்னைக்கு சாமி பேர்ல தான் அன்னதானம். அதனாலதான். சரிங்க ஐயா, வரட்டுங்களா? சாப்பிடுங்க. கை வச்சுக்கோங்க. இருக்கு ஐயா. இல்ல நேரம் நிறுத்துறாரு. அல்ல சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டிங்க ஐயா. நமசிவாய. நமச்சிவாய. நமச்சிவாய. எத்தனை சாமி? ரெண்டு சாமி. சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கும். சாமியார் கொடுக்குறோம், வாங்கி சாப்பிடு. தாத்தா வாங்க. அரோகரா. சிவாய நமக. நமச்சிவாய. நமச்சிவாய. தயிர் சாதம் இல்லையா? 2 வெள்ளம் ரசம் சாப்பிடுங்க. நமசிவாய. நமசிவாய. வாங்க சாமி. எங்க மற்றவங்களாம் காணோம்? எல்லாம் பூஜை போயிருக்காங்க. எங்க பழனி? எப்போ போனாங்க? இந்த ஒரு வார்த்தை சொல்லி. சிவாய நமக்கு. சாப்பாடு வரல மட்டும் கேட்குறாங்க. ஏன்னா போன சொன்னா தானே நம்மகிட்ட. சிவாய நமக்கு. ஒரே ஒரு சாப்பாடு, சின்ன சாப்பாடு. நம்ம பயிருக்கு யாருக்கு? குழந்தையா? ஓம் நம சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க ஐயா. அரோகரா. உங்களுக்கு சிவாய. உங்களுக்கு நமச்சிவாய. நமச்சிவாய. அரோகரா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமசிவாய். நமச்சிவாய். அந்த ஐயா தூங்குறாரா? அப்புறம் நித்தாம போயிட்டான்னு வேறு அந்த கத்தலை பாக்கு போட்டுனே இருப்பாரு. எத்தனை வேணும்? 2. நமசிவாய். சாப்பிடு தாத்தா. சாப்பிடு ஐயா. சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. எல்லா மக்களும் நல்லா இருக்கும். எல்லா மக்களும் நல்லா இருக்கும் உண்மையிலே. ஒன்னா ரெண்டுங்களா?
அப்ப அந்த சாமி சொல்லி இல்லை இந்த சாப்பாடு தொழிலன்னா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. தாத்தா வண்டி தான் வருது, பயமா இல்லையா உனக்கு? சத்தத்துல எப்படி தூக்கம் வருது உனக்கு? அடக்கத்துக்கு ரெண்டா? இப்ப சாமி கூப்பிட்டு சொல்லி இல்லை கொஞ்சம். அதான் அதான். சரி சரி, சந்தோஷமா தூங்க, சாப்பிட்டுங்க. நம சிவாய். ஐயா வாங்க ஐயா, பார்த்து வாங்க. ஒண்ணுதான் ஒரு நமச்சிவாய். போலாம் இவரு தானே? தாத்தா ரோட்லயே வர இப்படி ஓரமா வாயா. இவ்வளவு வேகம் போறாங்க பாரு காருலாம். சிவாய நம்ம ஐயாட்ட கொடுக்கட்டுமா? உன்னால எத்தனை போக முடியுமா? இப்படி வச்சு சாப்பிடுவியா? சரி சாப்பிடுவியா? சரி வா. இந்தாங்க ஐயா, கொடுத்துருக்கேன் பாரு தாத்தா. எத்தனை ஐயா? சிவாய நம சிவாய நம. செல்லப்பா ஐயா சாப்பிட்றீங்களா? பத்திரம். சரி இந்த கார் அந்த கார் பார்த்தோம், இந்த கார் இந்த 3 சக்கர கார் எத்தனை வந்தோம் இன்னைக்கு? இன்னைக்கு அன்னதானம் இல்லை, அதனால தான் ஆட்டோவில் வந்துக்கிறான். அன்னதானம் ஃபுல் அன்னதானம் இருந்தால் கார் வரும். சரி. இது 1 மாதம் லீவ் போட்டுருந்தில்ல, எல்லாம் வந்துட்டு இருப்போம் போல. ஒண்ணுங்களா ரெண்டுங்களா? சிவாய 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 சாப்பிட. தாத்தா ஓம் நம சிவாய. நமக்கு எல்லாரும் நல்லா இருக்குமா தாத்தா? ரெண்டுமே கூட்டமா? ரெண்டு நமச்சிவாய. சாப்பிடுங்க. ஒட்டுவா கொடுக்கல, காரை புரிஞ்சு கார் வரும்போது வரும். கார் வந்தா வருவா? ஆமா, இல்லையா நான் வந்தா வராது. இன்னைக்கு அன்னதானமே இல்ல, சாமி பேர்ல அன்னதானம். சாமி பேர்ல அன்னதானம் இல்ல, இருந்தாலும் நீங்க எல்லாம் சாப்பிடணும்னே கொடுக்குறாங்க. காரா புந்தி வேணும், முறுக்கு வேணும். நீ உட்காந்துருக்கியா? திட்டுவியா? எதுக்கு? நான் திட்டுவேன். ஆமா, நீ வந்து குடுத்து போ. கை காசா சாப்பிடுறதுக்கு கை காசு போட்டு தான் குத்தாச்சிக்கிறாரு. சாப்பிட்டு போங்க. கை காசு வந்து குடுத்து தாத்தா. தாத்தா 1 2 நம சிவாயம். நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண எல்லாருமே. எப்பவுமே அன்னதானம் பண்றவங்க நல்லா இருக்கணும். ரோகரா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சிவாய நம சிவாய நம. இன்னைக்கு இல்லையா மோர், ரசம். நமச்சிவாய இல்லையா? ஓம் நம சிவாய. போதுமா? ஒண்ணு சாப்பிடுங்க. அப்படியா? கிளம்புறேன், நீங்க வரீங்க. வந்துட்டோம், அதான் சிவாய நம. சாப்பிட்டே வாங்க. இல்ல நான் பொறுமையா சாப்பிட்டேன். சரி சரிண்ணே, சரி. அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும். சாப்பிடுங்க. சிவமாரன் சாமி வாங்க. நல்லா இருக்கீங்களா சாமி? நான் வந்து ஆண் கிடையாது, பெண்ணு. அப்ப என்ன உங்க பேரு? இல்லையா நீங்க? நான் காவி கட்டின்னு இப்படி கௌரவமா வாழணும்னு ஆசைப்படுறேன். மெட்ராஸ்ல கோர்ஸ் வச்சாங்க. இப்படின்னு நீ வேற இடம் பார்த்துக்கோ. யார் சொன்னது? தாய் தகப்ப வந்து உன்னை கூப்பிட வரல, இவ்வளவு வயசு அப்புறம் வளர்த்து விட்டாச்சு, நீ போயிடுனாங்க. கிண்டி பக்கம் வந்து திருவண்ணாமலை பஸ் இருந்தது. அந்த கையில் இந்த ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்காந்து நீ அப்படி இப்படி எனக்கு எப்போ தெரியும். உங்கள் அம்மாவை தூக்கி வெளியே போட்டாங்க, இந்த வார்த்தை பாவத்துக்கு கஷ்டப்பட்டாங்க. இப்போ மனசில் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். அதாவது அந்த கும்பலில் எனக்கு சேர பிடிக்கல. அந்த பைக்கில் வச்சு என்னடி நல்லா கிடையாது அவங்களுக்கு தெரியாம வந்து சேர்ந்துட்டீங்களா? அண்ணாமலை கிட்ட வந்து காவி போட்ட இப்ப கௌரவமா அர்த்தநாரீஸ்வரர். ஆன்றாங்க. ஐயா வாங்க ஐயா. நம சிவாய.
ஐயா அதான் ஏதோ பழனியில் குரு பூஜையாமே இங்கே ஒருத்தர் இங்கே சிவாயம் நம்ம கையில் கட்டி போட்டுருந்தது நான் தாத்தா தான் அவர் இங்கே காலைல சைக்கிள் கட்டு போனாரு அப்போ ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு நான் கடையில் வச்சுருக்கேன். சரி சரி ஒன்றுங்களா சிவாய நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஒன்றா சைக்கிள் தள்ளி போய்க்கிறாங்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் போய்க்கிறாங்க நினச்சிட்டேன் வேணுமா இருக்கு வாங்க ஐயா சாப்பாடு தான் சொல்லிட்டு போனார் ஐயா ஓம் நம சாப்பிடுவாரா சரி ஓம் நம சிவாய சாப்பிடுங்க சாப்பிடு அரோகரா அரோகரா ஓம் நமச்சிவாய தயிர் இல்லைண்ணா இன்னைக்கு ஏன் நேலுக்கா போயிருத்தண்ணா அங்கே தான் இந்த நம்ம நாங்கள் தான் சரி 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 தெரியாது ரொம்ப படுத்துனேன். ம் தாத்தா ஒன்றா ரெண்டுங்களா சாப்பிடுங்க தாத்தா ஆமாச்சா நான் வரேண்ணா சாப்பிடு சிவாயிரம் வாங்க ஐயா வாங்க ஐயா தாத்தா அங்கேயே இருந்தாரு கொடுத்தாச்சு சாப்பிட்டு வர்றாராம் சிவாயிரம் வாங்க சாமி பார்த்து வாங்க வாங்க தாத்தா எத்தனை வேணும் அரோகரா எல்லாரும் நல்லா இருக்கும் அருணாச்சலம் ஐயா வாங்க ஐயா சாப்பிட்டீங்களா சரி சாமி சரி சாமி ரொம்ப சந்தோஷம் சரி சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா வாங்க கூட மேலே கண்டிப்பா உண்மைதான் பசியோடு போய் சாப்பிட விட்டு ருசியோடு சாப்பிடுவோம். சூப்பரா சொன்னீங்க அவங்களுக்கு தான் போட்டோம் வாங்க ஐயா வாங்க என்ன சாமி லீவு ஆ. நாளைக்கு போயிடும் சரக்கு ஆயிடுச்சு சரி சரி முதல்ல போயிருக்காரு அது கொடுத்துருக்கு சரிங்க சரிங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க ஓம் நமச்சிவாய் சாப்பிடுங்க அரோகரா ஊர் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. நம சிவாய் ஓம் நம சிவாய் சிவாய நம சிவாய நம ஐயா அதை வந்துட்டேன் ஐயா இந்த சின்ன குழந்தைய கவனிச்சுட்டு வந்துடும் இந்தாப்பா சரிப்பா 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 விடு 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 ஏன் என்ன போட்டீங்களா ஏம்மா நமச்சிவாய் இந்தாப்பா ஐயா வாங்கி தரலையாப்பா ஞாயிற்றுக்கிழமை தூமா ம் போதுமா சாப்பிட்டுவானா சரி சும்மா பாய்டா சாப்பிட ஐயா வாங்கி தருவாரு சாப்பிட்டு எங்க போய் ஏன் ஐயா முடியல சண்டை போட்டு முடியல நான் கட்டி வச்சிட்டீங்களா அப்புறம் நான் கட்டி வச்சுட்டு ரொம்ப அமகலம் பண்ணேன் இப்படியே இருப்பீங்க அதை விட்டுட்டு நைட்ல போற இங்கே கட்டி போட்டுருவேன் ம் முடியல அப்படி பண்ண மாட்டானா ஐயா தெரிஞ்சு போச்சு முதல்ல அட்வான்ஸ் 2 நாள் சோகமா இருக்கும் சோகமா இருக்கும் பேசிட்டு இருக்கோம்ல தெரிஞ்சு எப்பா அவனை ஏதோ கொண்டு விட போறாராம் பாத்துக்கோ கம்முன்னு இருப்பேன்னு சொல்லு எல்லாரும் கம்முன்னு தோட்டத்துக்காரங்க பிரச்சனை அது புரியுது என்ன பண்றது பாருங்க விடாதீங்க அவசரப்பட்டு நேத்து வளர்த்தவர் வந்தாரு ஆ சாமி விடாங்க சாமி உங்களை மாதிரி யாரும் பார்க்க அதுதான் சொல்றேன் நீங்க எவ்வளோ கூட்டு போங்க வீட்டுக்கு திருப்பி அப்படின்னு இல்ல அது இங்க இருந்து எங்க போனாலும் வேற அட்டகாசம் பண்ணும் இங்கதான் அது பழகிச்சு வேற வழி இல்லை. சரி நான் நம்ம ஐயாட்ட சொல்றேன் சொல்லுங்க சொல்றேன் ஐயா பண்ணலாம் சரிங்க ஐயா கண்டிப்பா சொல்றேன் முடியல வேணா எத்தனை 2 தோட்டத்துக்கார்ட்ட பேச்சு கேட்டா பொதுமக்கள்கிட்ட பேச்சு கேட்டா டாடா ஏசிக்காரன் கேட்ட சிவாய நம்ம என்ன பண்றது குறும்பா வளர்ந்துட்டான் நீங்களே 50 ரூபாய்க்கு வாங்கி போடுறது பெரிய விஷயம் இல்லை இதை வாங்கி அது போட்டுடலாம் இந்த ஐயா அண்ணா 2 ட்ரே காலையில விட்டு கையை தெரிஞ்சிடும் சிவாய நம்ம அப்ப உங்களுக்கு
நமச்சிவாய். தரேன். அரோகரா. உங்களுக்கு ஐயா சிவாய சாமி. உங்களுக்கு அது வெள்ளை தானே ரெண்டுமே? இல்லை அந்த அக்கா இடம் மாதிரி வந்துட்டுக்கிறவங்க. எந்த அக்கா? அவங்க ஏதோ போயிட்டு வராங்க. சிவாய நம்ம இந்த வெயில் எப்படி டீ குடிக்கிறேன் நீங்க ஐயா? ரெண்டா குச்சி குச்சி பாயிடுச்சு. சிவாய நம்ம சிவாய நம்ம. தாத்தா எத்தனை? தரல. நமச்சிவாய. உங்களுக்கு தாத்தா ரெண்டா? தாத்தா ஒண்ணு போதுமா? என்ன தாத்தா தூக்கமா? நமச்சிவாய். யார் வராங்க? எத்தனை வேணும் ஐயா? ஒண்ணா? நமச்சிவாய். அண்ணா மாரிமுத்து சார் சாப்பிடுங்க சார். சந்தோஷமா சாப்பிடுங்க. தாத்தா சாப்பாடு வேணுமா? ரெண்டா? என்ன சொல்ற? நமச்சிவாய். போயிட்டு சாப்பிடுங்க. சாப்பாடே வரல. நீங்க சாப்பாடே வரலையா? வரலண்ணா. ஒன்று கூட வரலண்ணா. நமச்சிவாய். நான் உங்களுக்கு அண்ணாவா? ஊருக்கா இல்லையா? வச்சிருக்கேன் தாத்தா உள்ள சமயத்தில். வாங்க நடுவில் வச்சுக்கிறேன் பாருங்கண்ணா. நீங்கள் ஊரில் சாப்பிட மாட்டீங்க. அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. உங்களுக்கு ஐயா? ரெண்டு சாப்பிடுங்க. சிவாய நம்ம. வாங்க. நமசிவாய. சாமி உங்களுக்கு ஒரு நாள் உணவகம் வாழ்க பல்லாண்டு வாழணும். எல்லாரும் ஒரு நாள் உணவகம். ஓஹோ தமிழ்ல சொல்றது. ஒரு நாள் உணவகம். ஒன் டே ஃபுட்டு. சரிங்க சார். நமசிவாய். சாப்பிடுங்க ஐயா. தாத்தா உங்களுக்கு எத்தனை? நமச்சிவாய். ஐயா உங்களுக்கு இப்போ சாப்பிட முடியுதா தாத்தா? ரசம் கரைச்சி குடிங்க. சிவாய நம்ம. தரேன் தாத்தா. சிவாய அரோகரா. சாப்பிடுங்கள். நீனா உடம்பு பரவாயில்லையா? சரி எத்தனை வேணும்? சிவாய நம்ம. நேனா உனக்கு? அரோகரா. சிவாய நம்ம. ஐயா உங்களுக்கு ரெண்டா? இந்த வண்டி வரல இன்னைக்கு. வந்தா லைனா வருவாங்க. தாத்தா சொல்றாரு பாரு. சோதரா எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. ஐயா இன்னைக்கு அன்னதானம் இல்லை ஐயா. ஃபுல் அன்னதானம் இருந்தால் ஐயா வந்துடுவாரு. இன்னைக்கு அன்னதானம் இல்லை. இருந்தாலும் சாப்பிடணும். நீங்களாம் பட்டியா இருக்கக்கூடாதுன்னு ஆட்டோவில் கொடுத்து விட்டுருக்கிறார். வாங்க ஐயா. அண்ணாமலையார் கொடுக்குறாரு. சிவாய ஐயருக்கு ஒன்று கொடுத்துரு. ஐயருக்கு ஒன்றா? அண்ணா வரலையா இன்னைக்கு? உட்காந்துருக்காரு. நீ வாங்கிட்டு வந்துரு அப்படின்ட்டு ஊருக்காக. அதான் ஐயா இன்னைக்கு 200 பேர் தான் அன்னதானம். சீக்கிரம் பேக் பண்ணிவிடுவோம். அன்னதானமே கிடையாது இன்னைக்கு. நமச்சிவாயம். ஐயா அப்படி வந்துடுங்க. அப்படி ரோடு போயிட்டீங்க. எத்தனை? இன்னைக்கு எந்த வண்டியும் வரல பார்த்தியா?
உங்களுக்கு ஐயா போய் அங்க நான் என்ன யாரை திட்டுறேன்? ஆட்டோக்காரியா? ஒண்ணு போதுமா தாத்தா? சிவாய நம்ம ஒண்ணா நம சிவாய். இல்ல இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு? எந்த வண்டியுமே வரல போலகுது கடவுளே. நம சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க தாத்தா. நல்லா இருக்கணும் தாத்தா. நம சிவாய். சாப்பிடுங்க தாத்தா. இல்ல தாத்தா ஒன்னா ரெண்டா? நம சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கும். சிவாய். ஒண்ணு போதுமா? சிவாய நம்ம சாப்பிடுங்க. எப்பவும் போக முடியுமா? அரோகரா அரோகரா. வா எத்தனை ஐயா? ரெண்டா? சிவாய நமக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் எல்லாரும். ஐயா உங்களுக்கு ரெண்டா? ஆமா. சிவா சிவாய நம. சிவாய சாமி உங்களுக்கு அரோகரா. ஐயா உங்களுக்கு நமச்சிவாய். சாமி ரெண்டா? உங்களுக்கு ஐயா சிவாய உங்களுக்கு நமச்சிவாய நமக்கு சாப்பிடுங்க. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து லட்ச அன்னதானம் தராங்க. அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பத்தார் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்போடு வாங்கணும். நமச்சிவாய நம்ம போய் வா வாங்க ஐயா. இந்தாங்க ஐயா. நமசிவாய நம்ம நமசிவாய நம்ம வாங்க. வா தாத்தா. தாத்தா இன்னைக்கு தானே தராங்க. அவன் நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். அண்ணாமலையார் வேண்டிங்க. நமசிவாய நமக. அந்த ஆண்டி கேப்புக்கா? வாங்க ஐயா அன்னதானம் தராங்க. அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பத்தார் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். அண்ணாமலையாரை வேண்டிங்க. நமசிவாய நமக. இந்தாங்க ஐயா சாப்பிடுங்க. வரட்டுங்களா? சரி ரைட். பயணி பயணிக்கு போயிருந்தா இந்தாங்க ஐயா. நமசிவாய நம்ம அண்ணாமலைக்கு அரோகரா. இன்னும் ரெண்டு கொடுங்க. நம்ம ருத்ராட்சம் போட்டு போயிடலாம். மீன் பண்ணாம சாப்பிட சொல்றேங்க. ஆமா மாலை. இந்தாங்க. நமசிவாய நம்ம வாங்க. இந்தாங்க ஐயா. நமசிவாய நம்ம நமசிவாய நமக. இந்தாங்க ஐயா. அண்ணாமலை அரோகரா. இந்தாங்க அண்ணா. ஒன்னா ரெண்டா? இந்தாங்கண்ணா. நமசிவாய நம்ம சாப்பிடு. இன்னைக்கு அன்னதானம் தராங்க.
அவன் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்போடு வாணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், அவன் நினைச்ச காரியம் நிறைவேறணும். அண்ணாமலை கரோகரா. இந்தாங்க ஐயா, நம்ம சிவாய நம்ம மோர் குழம்பு, கருவேப்பிலை சாதம். தாத்தா நம்ம சிவாய நம்ம வாங்க 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 ஐயா. 12 ஆக போகுது, 11:45. என்னங்க சீக்கிரமா வந்தாலும் திட்டுறீங்க. அப்படியா? ஆமா. ஊருகல்ல ஊருகா ஏன்னா அது மறந்துட்டு முக்கியமான பொருளா? ரைட்டு. நமச்சிவாயம். வாங்க 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 ஐயா. நம்ம சிவாய நமக. என்ன நம்பரா? நம்ம சிவாய நமக. வாங்க வாங்க தரேன் வாங்க. நம்ம சிவாய நம்ம வாங்க. நம்ம சிவாய நமக. ஐயா டிஷர்ட் கொடுத்தீங்க, எனக்கு 70 நாள் வெளியில நல்லா பயனா இருந்துச்சு. மேல போயிருந்தா காய்ச்சி. சரி சரிங்க ஐயா. நல்லா வச்சுருக்கிறீங்களா? சரி சரிங்க ஐயா. வாங்க நல்லா வாங்க வாங்க ஐயா. நல்லா இருந்துச்சு. சரிங்க ஐயா. எனக்கு நல்லா இருந்துச்சு. சரி சரி சரிங்க ஐயா. ஒண்ணு போதும். இந்தாண்ணா கருவேப்பிலை சாதம் சாப்பிடுங்க. வாங்க, உங்களை தான் அங்கே கேட்டேன், எங்க அங்கே ஒருத்தர் இருப்பாரு ஆளை காணுமேனு. நம்ம உடம்பு சரியாகலா? நம்ம எப்பவுமே ஒண்ணுதான், உங்களுக்கு மட்டும் தான். என் சாப்பாட்டு சாப்பிட்டு தெரியாதா? எதுக்கு ஒண்ணு இங்க எங்கேயும் வாங்க பயில்வானே, பயில்வானைக்கு ஒண்ணு வந்துச்சா என்ன பயில்வானே? ஊருக்கா போலே தண்ணி 1 பாட்டில். நம்ம சிவாய நமக. தண்ணி 2 பாட்டில் ஊருக்கு. ஆமா தண்ணி 2 பாட்டில். அதுக்குதான் 300 தண்ணி பார்த்துமா காட்டாக்கு தண்ணி வர மாட்டேங்க போம்பல. கேட்டா உடனே தண்ணி போட முடியும். இந்தா ஊர் வச்சா ரைட். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க ஐயா, நம்ம சிவாய நமக. இந்தாங்க ஐயா, நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. ஏன் அங்க இல்லையா நீ? இல்ல வெளியே போகணும். டைரக்ட் ஒண்ணு குத்துறியா? வாங்க. நம்ம சிவாய நமக. மோர் குழம்பு நம்ம சிவாயில ஒண்ணு கொடுக்கட்டுமா? கூடாதுல்ல, அதனால்தான் நேரம் வந்துட்டேன். சரி சரி சரி, நான் வரட்டுமாண்ணா? சாப்பிடுங்க. இவர் தான். வாங்க வாங்க ஐயா. என்னங்க இளமாறன்? மாறன் சொல்லுங்க சார். சாப்பிட்டீங்களா? இப்ப கொடுக்குறீங்களா? இந்தாங்க அண்ணாமலைக்கு அரோகரா. அண்ணாமலை ஆசீர்வாதம் பாத்துக்கோ. அவருக்கு ஒண்ணும் தெரியாதா, என் காதலுக்கு தான் பல பல பலன்னு கைட்டு போய் வந்து வா. வாங்க வாங்க ஐயா. அண்ணாமலைக்கு அரோகரா. நம்ம சிவாய நமக. இந்தாங்க ஐயா, நம்ம சிவாய நமக. சாப்பிடுங்க. வரட்டுங்களா? வாங்க வாங்க ஐயா. இந்தாங்க ஐயா, நம்ம சிவாய நமக. வாங்க. முன்னாடி போய் தண்ணி போயிட்டு இந்தாங்க ஐயா. ஐயா இந்தாங்க ஐயா, நம்ம சிவாய நமக.
ஏழுமானங்கிறார்ல ஏழுமானா நம்ம சிவாய நம்ம கேட்டங்களா சாப்பிடுங்க. நம்ம சிவாய நமக. வா பாட்டி. இந்தா ஏம்பா சாப்பிட்டியா? நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. இந்தாண்ண ஐயா. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க. நமச்சிவாய நமக. சம்பாங்கடா இந்தாடா சம்பா சாப்பிடு. நீட்டால முழுசால சாப்பிடு. அப்படியே எடுத்துக்கோ. சரி வரட்டுமா ஐயா? ரெண்டு வேலை சாப்பிடு. இந்தாண்ணா நம சிவாய நம்ம ஐயா. இந்தாண்ணா ரெண்டு வயசு. நம சிவாய நமக. நம சிவாய நமக. ஒண்ணு போதுமா? வச்சுட்டானே மோர் குழம்பா சாப்பிட்டு படு. வாங்கிக்க வாங்க. இந்தாடா சாப்பாடா. வாங்க. நம சிவாய நம. வாங்க. இந்தாங்க ஐயா. நம சிவாய நம. நம சிவாய நம. கொடுத்துட்டு வாங்க தப்பி. என்ன சாதம்? மோர் குழம்பு கருவேப்பிலை சாதம். நம சிவாய நம. நம சிவாய நம. நம சிவாய நம. இந்தாங்க ஐயா. நம சிவாய நம. நம சிவாய நம. அண்ணாமலை ஐயர் சாமி எங்குறாரா? இல்லை உள்ள ஒன்று போதுமா? இன்னொன்று கொடுத்துருங்க. சாப்பாடு வீண் பண்ணக்கூடாது. இல்லை இல்லை வீண் இல்லை. 2 பேர் ஆளுங்க சேர்த்து வாங்க. நம சிவாய நம. நம சிவாய நம. நம சிவாய நம.
சாப்பிடு 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 சாப்பிடு. நம சிவாய நம்ம ஓரவா பெருவிடா ஓரவா. நம சிவாய நம. நமச்சிவாய நம்ம பாத்தா கரியாப்பழ சாதம் தாத்தா ஒண்ணு ஒரு வெள்ளை சாதம் ஒரு கரியாப்பழ சாதம் கரெக்டா இருக்கும் போ வாங்க. ஆனா வட்டானே இந்த தாத்தா நமச்சிவாய நம்ம. நீ தானே ஒண்ணுன்னு கையை காமிச்சா நம சிவாய இந்தாங்க ஐயா. நம சிவாய நம. இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நம. நம சிவாய நம. வாணா வாங்கிக்கிறேன் வாணா. வாங்க. இந்தாங்க ஐயா. நம சிவாய நம. இந்தாங்க. இந்தாங்க ஐயா. வாங்க வாங்க ஓரவா ரோட்ல நிக்காதீங்க ஓரமா வாங்க. நம சிவாய நம. நம சிவாய நம. நம சிவாய நம. பார்த்து எடுத்தும்பா. நம சிவாய நம. வாங்க. இந்தா தாத்தா. யாரு Arunachala Shiva Arunachala
வாழ்வினில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா நீங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா துளம்பிடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காடருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா ஒருவனா உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போலென குன்னருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா